ஹாய் ஃபேம், வெல்கம் டு கிரிக் இன்ஃபோ சேனல். எஸ், இந்த வீடியோவில் நான் பேச போகிறது ரொம்ப சென்சிட்டிவான டாபிக் தான். மோஸ்ட்லி ஹேட் கமெண்ட் கூட வரலாம், பட் ஸ்டில் பேசி தான் ஆகணும். எஸ், தோனி கேப்டன்சி பண்ணுறதை மறந்துட்டாரா? கேப்டன்சி பண்ண தெரியலையா? இதுதான் பார்க்க போகிறோம். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் தோனி ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் நல்ல கேப்டனா இல்லை ஒர்ஸ்ட் கேப்டனா பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த கான்வர்சேஷன் மும்பை இந்தியன்ஸ் கூட மேட்ச் நடக்கும்போது நடந்திருக்கு. இந்த கான்வர்சேஷன் சிகா அண்ட் முரளி விஜய் பேசியிருக்காங்க. ஸோ அதை பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட். இதே பார்க்கலாம் நீங்க. சீகா டு முரளி விஜய் என்ன கேட்டிருக்காங்க, வை டோனி நாட் கிவிங் பவுலிங் டு பத்திரானா அண்ட் நூர் இன் பவர் பிளே? ஆப்வியஸான ஃபால்ட்டுங்க. எஸ், ஆப்வியஸா கண்டிப்பா நானே சொல்லுவேன். அந்த மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச்ல டோனி பத்திரானாவை முன்னாடியே கொண்டுட்டு வந்திருக்கணும். விக்கெட் விழலன்னும் போது அண்ட் ரோஹித் சர்மா அண்ட் ரிக்கில்டன் விக்கெட் விழலன்னும் போது அட்லீஸ்ட் 4th ஓவர் 5th ஓவர் ட்ரை பண்ணிக்கணும். அஸ்வினை கொண்டு வந்த இடத்துல தேர் யூசிங் அஸ்வின் ஸ்டில் இன் பவர் பிளே. அது பெரிய தப்புங்க. ஸோ அஸ்வின் எஃபெக்டிவா இல்லைன்ட்டு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? அஸ்வின் இந்த சீசன்ல எஃபெக்டிவா இல்லன்ட்டு ஒரு 4, 5 மேட்ச் பார்த்தாச்சு. ஸ்டில் அஸ்வின பவர் பிளேல கொண்டு வரது எந்த யூஸும் இல்ல. அது தெரிஞ்சிருக்கணும். பத்திரானாவ ட்ரை பண்ணியிருக்கணும். அந்த 4th ஓவர் அஸ்வினுக்கு பதிலா பத்திரானாவ பவர் பிளேல ட்ரை பண்ணியிருக்கணும். ஏன்னா பவர் பிளேலயே பேசிக் கேப்டன்சிலே தெரியும். பவர் பிளேலயே இந்த டைம்லாம் மேட்ச் முடிஞ்சிருது. யார் பவர் பிளேல ஹையஸ்ட்டா ஸ்கோர் பண்றாங்களோ விக்கெட் விழாம அவங்க தான் வின் பண்றாங்க தெரிஞ்சிருது. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா ரோஹித் அட் த சேம் டைம் ரோஹித் கிரீஸ்ல இருந்தா கண்டிப்பா எப்படி சொல்றதுன்னா, அ எவ்வளோக்கு எவ்வளோ ரோஹித்த சீக்கிரம் விக்கெட் எடுத்து டக் அவுட் அனுப்புறோமோ, அந்த அளவுக்கு சிஎஸ்கே வின் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். பட் ஸ்டில் டோனி அத பண்ணல. பத்திரானாவ கொண்டு வரலன்னும்போது ஒரு பெரிய டவுட் இருக்கு கேப்டன்சில. அண்ட் முரளி விஜய் அதான் நெக்ஸ்ட் கான்வர்சேஷன் பாருங்க. சார் அந்த மாரி கொஸ்டின் கேட்டதுக்கு தான் என்ன 2 மேட்சஸ் பெஞ்ச்ல உட்கார வச்சிருக்காங்கன்னு சொன்னாரு. என்ன கொஸ்டின்னா எஸ் என்ன கொஸ்டின்னா நான் சொல்றேன் பாருங்க. ஸோ ஆல்பி மார்க்கல் வந்து ஓவர் போட்டுட்டு ஒரு 2, 3 ஓவர் போட்டால் நல்லா அடிப்பாங்க தெரியும். ஸோ அதுக்காண்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முரளி விஜய் வந்து டோனி கிட்ட கேட்டிருக்காரு. ஆல்பி மார்க்கல் தான் ரன் போறாப்புல, எதுக்கு அவர்கிட்ட பவுலிங் குடுக்குறீங்க? வேற யாரையாவது ட்ரை பண்ணலாம்ல. இத கேட்டதுக்கு முரளி விஜய அடுத்த 2 மேட்ச் பெஞ்ச் பண்ணாராம் அப்படின்ட்டு நான் சொல்லலங்க. முரளி விஜயே சொல்லியிருக்காரு. நீங்க வேணா வீடியோஸ்லாம் இருக்கு YouTubeலயே. நீங்க வேணா அத கேளுங்க. எஸ், இதாங்க உண்மை. முரளி விஜய் சொல்லியிருக்காரு. அண்ட் முரளி விஜய் இன்னும் சொல்லியிருக்காரு. நோ முத்து இங்கேயும் டோனி அகைன்ஸ்டா இங்கேயும் கமெண்டேட்டரி பண்ணா எஸ், ஆப்வியஸா ஹேட் கமெண்ட் வரும் தான் தெரியும் அவருக்கும். அண்ட் அது எனக்கும் தான் நடந்துச்சு. எஸ், ப்ரீவியஸ் வீடியோ கோ பேக் டோனின்ற வீடியோ போட்டிருப்போம். அதுல நீங்க பார்த்தா தெரியும் கமெண்ட் எவ்வளோ ஹேட் கமெண்ட் வந்துச்சு. தட்ஸ் ஃபைன். நோ இஷ்யூ ஃபார் மீ. ஓகே, இதுதாங்க. ஸோ இப்ப எஸ், மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்ல நடக்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கேப்டன்சி கண்டிப்பா சொல்லப்போனா ரொம்ப வொர்ஸ்ட்டா தான் இருந்துச்சு. பத்திரானாவ ஆஃப்டர் மேட்ச் முடிஞ்ச பிறகு கொண்டு வந்து எந்த யூஸும் இல்ல. சிஎஸ்கே என்ன பண்றாங்க? அண்ட் இன்னொன்னு சொல்றேன். எஸ், டோனி இஸ் அ ஃபெயில் கேப்டன் இன் ஐபிஎல். அது என்ன பொறுத்தவரைக்கும் அதுதாங்க உண்மை. ஆப்வியஸா ஏன் சொல்றேன்னா, அவரு வந்து 14 to 15 இயர்ஸ்ல ஐபிஎல்ல இருந்திருக்காருன்னு வச்சுப்போமே. அண்ட் தென் இந்த இயர்ஸ்ல அவர் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். யங்ஸ்டர்ஸ் மேல நம்பிக்கை வச்சு இப்ப பாருங்க, நீங்களே பாருங்க. டோனி தவிர இப்ப சிஎஸ்கேல எந்த பிளேயரும் ஆடுற மாரி தெரியல. ஸோ அவரு வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு கண்டிப்பா சான்ஸ் குடுத்திருந்தா, இன்னைக்கு சிஎஸ்கே இந்த நிலைமையில இருக்காது. அதுதான் உண்மை. எல்லாம் இந்த ரிட்டயர் ஆகுற பிளேயரையா வச்சு ஆடுனனால தான் இப்ப பிரச்சனையா இருக்கு சிஎஸ்கேக்கு. ஃபேக்ட் அதுதாங்க உண்மை. நீங்களே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்க தான் கேட்டிருக்கணும் டோனி கிட்ட. ஆஃப்டர் டோனி இப்ப ரிட்டயர் ஆனா நெக்ஸ்ட் எப்படி சிஎஸ்கே யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு நல்ல டீம் அமைச்சிட்டு தான் போயிருக்கணும் டோனி. அதுதான் உண்மை. ஸோ அது பண்ணல டோனி. இப்போ பார்த்தீங்கன்னா, ஜட்டு அண்ட் டோனி தவிர என்ன பொறுத்தவரைக்கும் அங்க ஒரு நல்ல பிளேயர் இருக்க மாரி தெரியல சிஎஸ்கேல. சிஎஸ்கே அட்லீஸ்ட் இந்த ஆக்ஷன்லயாவது ஒரு நல்ல பிளேயர வாங்கியிருக்கணும். ஆஸ் யூசுவல். பட் சிஎஸ்கே அவங்களோட அதே மாரி பிளான்ல தான் போயிருக்காங்க. பெர்ஃபார்ம் பண்ணாதவங்கள தூக்கி எடுத்துட்டு வந்து இங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்ட்டு நம்புனது இந்த வாட்டி மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து ஒரு பெரிய தப்புங்க. ஓவராலா அப்படியே பிக் பண்ணக்கூடாது. ஸோ எவ்வளோ நல்ல பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்க. கேஎல் ராகுல கூட எடுத்திருந்திருக்கலாம். ஃபியூச்சர் கேப்டனா யூஸ் பண்ணியிருக்கலாம். அவருக்கு என்ன வயசாகுது கேஎல் ராகுலுக்கு? ஸோ இன்னும் 6 வருஷம் கிட்ட ஐபிஎல்ல இருப்பாரு. ஸோ கேஎல் ராகுல எடுத்திருக்கலாம். எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு ஆக்ஷன்ல. அத விட்டுட்டு ஊடா, திரிபாதி எல்லாம் எக்ஸ்பைரி பிளேயர எடுத்து வச்சுக்கிட்டு, ஏன்னா ஈவன் மனிஷ் பாண்டே கூட எஃபெக்டிவா இருந்திருப்பாருங்க. எஸ். ஸோ உண்மைய நான் சொல்றேன். எஸ், மனிஷ் பாண்டேக்கு இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்திருந்தா கண்டிப்பா சக்சீட் ஆயிருவாரு. ஆப்வியஸா சக்சீட் ஆயிருப்பாரு. அதுதான் உண்மை. பட் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஊடான்ற பிளேயரு பெஞ்ச் பண்ணுவாங்க. மித்த டீம்லாம் பெஞ்ச்ல இருக்க பிளேயர இங்க கொண்டு வந்து ஆட வச்சிருக்காங்க. ஸோ ரிசல்ட் உங்களுக்கே தெரிஞ்சிச்சு. இதனால ரிசல்ட் லாஸ்ட் பிளேஸ்லேருந்து வர வாய்ப்பே இல்ல சிஎஸ்கே. அண்ட் அவங்க எவ்வளோ பெரிய லீகசி கேரி பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்க டீம் இப்படி ஆகுற ரீசன் எஸ்,
ஆப்வியஸா டோனி ஃபால்ட் தான் நான் சொல்லுவேன். அவர் தான் மும்பை இந்தியன்ஸ் மாரி டீம பில்ட் பண்ணி குடுத்துருக்கணும். ஒரு கேப்டனோட வேலை என்னங்க? முடிஞ்ச அளவுக்கு எத்தன வருஷம் அவர் கேப்டன் பண்றோ பண்ணிட்டு, அடுத்த ஜெனரேஷன், அடுத்த லீகசி கேரி பண்ற அளவுக்கு ஒரு பிளேயர்ஸ வச்சுட்டு போணுங்க. அதுதாங்க ஒரு நல்ல கேப்டனுக்கான அழகு. அப்படி இருக்கும்போது டோனி அது கண்டிப்பா ஃபெயில் ஆயிட்டாரு. அந்த இதில தான் நான் சொல்லுவேன். எஸ் இந்தியன் டீமுக்கு கண்டிப்பா ரோஹித், விராட்ன்ற மாரி ஆளு குடுத்துட்டு தான் போனாரு. பட் ஐபிஎல்ல அத ஃபாலோ பண்ணாரான்னா இல்ல. ஸோ இப்ப சிஎஸ்கே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுது. அதனால தான் சொல்லுவேன். ஓகே கைஸ். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.